அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு காலம் கழித்து இப்போ தான் அவங்களோட சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்குது. சமூகத்தில் எப்படி இருந்தாலுமே வாழ்க்கையில் மேடு பள்ளம் வரா மாதிரி இந்த விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பான். இந்த நிலையில் பிற வருஷம் இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது. அட்சினாயனம் தொடங்கி 2வது மாதம் ஆவணி. சூரியனுடைய முக்கியமான மாதம் ஆவணி மாதம். ஏன்னா அவனுடைய வீடு, அவன் வீட்டிலே ராஜகோபால் பண்ணும்போது மூலத்தில் மகத்தில் கேதுவோட நிமிஷத்து நிற்கிறான். ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது இராப்பகல், ராத்திரி நாளம். இந்த நேரத்தில் அசுரர்களுக்கு ராட்சசர்களுடைய காலமாக இருக்கிறதுனால அசுரருக்கு ராட்சசர்கள்லாம் என்ன, நம்ம தான் வேற யாரும் இல்லை. ஏன்னா சாத்விக குணம் அல்லாத போது நமக்கு எப்படி சமாளிக்கிறது, கொள்வது, வாழ்வாதாரங்களை எப்படி அடையிறது என்பது குறுக்கு வழியில் போகும். அதனால் கோபதாபம், ஆசை, மோகம், கோபம் இதெல்லாம் வரும்போது தன்னுடைய சுயநலமே கருத்தி கொண்டு செயல்படும். அதனால் இது ராட்சசர்கள் அரக்கர்கள்லாம் வேறு ஒன்றும் அவர்களுக்கு வித்தியாசமான இல்லை. சமுதாயத்தில் மூவரும் வாழ்ந்தானோம். சாத்விகம் உள்ளவான் சாதுக்குள்ள வாங்கணும், நம்மளும் வாழணும். அப்பேற்பட்ட காலத்தில் இந்த சாதுக்களுக்கு கொஞ்சம் அடங்கி தான் இருக்க முடியும். எக்காலத்துலையுமே குனிய குட்டுவான பகவான். சாதுக்கள் என்னதான் இருந்தாலுமே அவர்கள் அடங்கி தான் இருக்கணும். மற்றவர்கள் எப்படின்னா வாழ்க்கையில் வாழணும், உலகத்தில் பிறந்தது நன்னா அனுபவித்து போக பாக்கியங்கள் எல்லாம் அனுபவிச்சுன்னு தான் வாழணும், என்ன ஆசைகளெல்லாம் அடையணும். அப்படி ஒரு எண்ணத்தில் தான் மக்களை படைச்சிருக்கான் பகவான். உயிர்களை இந்த உயிர்களுக்கு சொந்தமாக ஒரு மூளையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து இதையே பார்த்துட்டுருங்க, என்னை விட்டுடுங்க, நீங்கள் வாட்டு உங்கள் பாணியில் பாருங்கள் சொல்லி விட்டார். அதனால் நமக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லையும் இல்லாதனால நம்ம நினைக்கிறது செயல்படுறது எல்லாமே அப்படி செயல்படுறதுனால இந்த ஒரு பிரச்சனைகள் ஆளாகிறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நிலைமையில் இருக்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் மூச்சு விடுற காலம், சுதாரிக்கக்கூடிய காலம், எல்லாம் மீண்டும் வளமாக நிறைந்து என்னென்ன உண்டோ அத்தனை வகையிலும் செஞ்சுக்கலாம். குடும்பத்தில் சிதறி போனவங்கள்லாம் மறுபடியும் ஒன்றாக இணையக்கூடிய காலம். இந்த காலத்தில் வரும்போது கூட்டு முயற்சி என்பது சிறப்பாக இருக்கும். அந்த கூட்டு முயற்சியில் இருக்கும்போது கூட்டு முயற்சி உழைத்தால் உயரடையலாம்ன்ற மாதிரி உழைப்புக்கு முக்கியமான ஒரு காலம் கொடுத்துருக்குது. உழைப்புக்கு கொடுக்கும்போது புத்தியை பயன்படுத்தி நல்லபடியாக எந்த விதமான சூழ்நிலையில் எப்படியெல்லாம் வாழ முடியும், எப்படி சாதாரண அடைய முடியும் என்பது தெளிவாக உணர்த்தக்கூடிய காலம். இந்த காலத்தில் பயன்படுத்தி எல்லோரும் நன்னா முன்னேறணும், எல்லா வித தடங்கள் நீங்கி வாழ்க்கையில் வேண்டிய சௌகரியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக பொற்காலமாக ஆகிறது என்று சொல்லி நான் தற்போது அமைகிறேன். இன்றைய ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அப்படி சொல்லிட்டு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய பல ஒரு இடத்துல ஆவணி மாதம் சொல்கிறது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்திருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் உள்ள காலம்தான், இடைப்பட்ட காலம்தான் ஆவணி மாதம் சொல்லக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் அவர் வீட்டிலே இருப்பார். அவர் வீட்டில் இந்த ஒரு மாத காலம் இருக்கிற இந்த காலத்தில் என்ன நட்சத்திரங்களில் இருப்பார், சார்ந்து இருப்பார்னா, மகத்தில் இருப்பார், கேதுவோட நட்சத்திரத்தில் இருப்பார், பூரத்தில் இருப்பார், சுக்கர நட்சத்திரத்தில் இருப்பார், தன்னுடைய உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாகம் வரைக்கும் இருப்பார். இப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா, அவருடைய வீட்டிலேயே புதனும் செவ்வாயும் இருக்காங்க. அது அடுத்த கன்னி வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கராச்சாரியர் இருப்பார் துவக்க காலத்தில் ஆரம்பத்தில். அதே சந்திரன் இருக்கும்போது கேட்டையில் இருப்பார், விச்சிகத்தில். அவர் கூடயே கேது இருப்பார். அதுக்கு நேர் 7ஆம் வீடு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் ராகு இருப்பார். இப்படி ஒரு அமைப்பில் சனியும் குருவும் இந்த மாதம் குருவானவர் வக்கரத்தில் குருவானவர் உபாதைகள் இருக்கார். ஒரு சாது உபாதைகளுக்கு ஆகி எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லக்கூடிய அமுக்கப்படுமான ரொம்ப நசுக்கி பொசுக்கும் போது அவர் தன் நிலையில் இருக்க மாட்டார். அதீதமான பாவங்களை செய்வார். அப்பேற்பட்ட பாவகாரியங்களை செய்யும்போது சாதுக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க,
தர்மம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அந்த குடும்ப ஒரு கௌரவங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கும், காசு பணம் அந்தஸ்து சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ்னு உயர்த்தக்கூடிய வகையில் இப்படியெல்லாம் அது திசை மாறி போயிருக்கும் என்பதை நீங்களே புரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த காலத்தில். இந்த சமயத்தில் இருக்கும்போது சனீஸ்வரர் வக்கரம் தான் அவரும் கூடயே இருக்கார். சனீஸ்வரன் மகரத்தில் இருக்கார், குரு கும்பத்தில் இருக்கார். அந்த அவிட்டம் 3ஆம் பாதத்தில் இந்த மாவணி மாதம் இறுதியில் மாறிடுவார். அதே சமயத்தில் மாவணி மாதத்தில் ஒரு 2 நாள் கழித்து உடனடியாகவே மகரத்துக்கு மாறிடுவார். அதாவது 24ஆம் தேதி அவிட்டம் 3ல் போவார், 29ஆம் தேதி மகரத்துக்கு பயந்துடுவார். மகரத்தில் வரும்போது சனியும் குருவும் ஒன்றா இருப்பாங்க, 2 பேரும் வக்கரம். இதில் என்னென்னா சனீஸ்வரன் வக்கரமானால் பலம் போய்டுறது, குரு வக்கரமானால் பலம் ஜாஸ்தியாகிடுறது மகரத்தில். இப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது சாது ஜனங்களுக்கு எப்படியாவது ஒரு வழி பண்ணணும், வாழ்க்கையில் தர்மம் நிலைக்கணுன்றதுக்காக குருவானவர் வேறு வழி இல்லை. துஷ்டர்கள் நாடாக இருக்கேன்னு சொல்லும்போது இதில் அந்த சூரியன் சொல்லக்கூடிய அந்த சிம்மத்துக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் குரு இருக்கலாம், பூர்வகுணத்தில் இருக்கக்கூடாது. 6ஆம் வீட்டில் சனீஸ்வரம் இருக்கலாம். அதனால் நமக்கு புத்தியை பயன்படுத்திட்டு எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படி மறைமுகஸ்தானம் விடல. அதனால் புத்தியை பயன்படுத்திட்டு எப்படியெல்லாம் மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணுன்றதுக்காக துஷ்டர்கள் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அழகாக பண்ணி கொடுக்குறாரு. அப்போ இந்த பலன்கள்லாம் பார்க்கும்போது புத்திசாலித்தனம் இத்தனை நாளாக இல்லாத நிலையில் இனிமேல் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புத்திசாலியாக செயல்படுவாங்க. குழந்தைகளுடைய படிப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பாழாக போயிருக்கு. வீட்டிலே உள்ளுக்கு போனாலே ஒழுங்காக படிக்காதுங்க, சுற்றின்னு இருக்கும். வீட்டிலே அடக்கி போட்டு அதில் உட்காந்துட்டு இந்த பொட்டி முன்னால் உட்காந்துட்டு பசங்களும் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன, இவங்களும் படித்து தெரிஞ்சுக்கலாம் படிப்புகளை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய காரிய காலங்கள் எப்படி நடக்கும், ஜீவன வர்க்கங்கள் எப்படி நடக்கும், நன்னாவே ஜீவனம் நடக்கும். நமக்கு நேரங்காலம் நிறைய கொடுத்துருக்கான். ஜீவனத்திற்காக நம்ம அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதே இல்லை. அழகாக நமக்கு சீனத்தை பண்ணி அதுவும் சம்பாதிக்கலாம், ஜீவனம் பண்ணிக்கலாம். புதுசாக நம்மளும் தொழில் கூட பண்ணலாம், சிறு சிறு தொழில்கள்லாம் பண்ணலாம். அப்புறம் கலைஞர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி அமைப்பில் இருக்கும்போது இந்த மேஷராசின்னு இருக்கும்போது அந்த செவ்வாயும் கூடயே அவருடைய பூர்வ பொண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த சிம்மத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய அனுகூலம் கிடைக்கிறது பாருங்கள். செவ்வாய் சூரியன் புதனும் இருக்கார். சுக்கராச்சாரியார் 6ஆம் வீட்டில் இருக்கார். சுக்கரர் 6ஆம் வீட்டில் பலமற்று இருந்தாலும் உடனடியாக சுக்கரர் தொலாத்துக்கு போயிடுறார், கவலைப்பட தேவையில்லை. அந்த அமைப்பில் இருக்கும்போது எல்லா விதமான பாக்கியங்களும் செல்வாக்குங்களும் அமைப்புகளும் அதிசூட்சமாக மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடியது. மறைவு ஸ்தானன்றது நேரடியாக ஃபுல்லாக புத்திசாலித்தனம் அர்த்தம். மறைவு ஸ்தானத்தில் எல்லாமே செய்யணும். இதுக்கு நேரடியாக பண்ணக்கூடிய நிலைமை நாட்டில் இல்லை, எல்லா காலத்திலும் இல்லை. சூழ்ச்சியாக சூழி பிடிச்சி என்னெல்லாம் உண்டு அத்தனையும் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் பத்திரமாக செயல்பட்டு புத்தியை பயன்படுத்தி நமக்கு வேண்டிய காரியங்களை அமைக்கப்பட சைலண்ட்டாக முடிச்சு கொள்ள வேண்டியதுதான் வாழ்க்கை. ஒரு படாடாமல் ஆடம்பரம் சுற்றி நிறைய இருந்தாலும் துஷ்டர்கள் காலத்தில் நமக்கு தேவையானது எதுவோ அதாவது அமைதியாக நம்ம காரிய சாட்சின்னு சத்தம்னா விலகி இருக்கிறது தான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது. தற்போது லோகத்தில் இருக்கிறவங்க ஆர்ப்பாட்டம் அமக்கலாலாம் பண்ணினீங்கன்னா இருக்கிற 4 காசு காணாமல் போயிடும். உங்களுக்குள்ள பிரச்சனைகள் உண்டாகி யாராவது ஒருத்தர் மேலே போக வேண்டியிருக்கும், பிரச்சனைகளுக்குள்ளாகும். அதனால் இந்த காலகட்டத்திலலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இறை வழிபாடு கோயிலில் தான் பண்ண முடியல, எப்போதுமே இறைவன் தான் நம்ம காப்பாற்றுறான். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம தப்பாக பண்ணியிருந்தாங்களும் அது நமக்கு பொறுத்துன்னு சகிப்புத்துன்னு நமக்கு வேண்டிய வசதிகளை இன்னும் வரைக்கும் பண்ணிதான் இருக்கும். அவர் எந்த தெய்வம்னா வணங்கிட்டோம், ஒரு தெய்வம்னு ஒன்று நினச்சி வணங்கினா கூட போதும், அந்த அளவுக்கு இப்போ எடுத்து. அதனால் நீங்கள் உங்களுடைய சுயமான சம்பாதியத்தில் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் சமுதாயத்தில் இந்த மாதிரி அவலமான நிலைமை தான் இருக்கும். மனக்லேசம் இருக்க தான் செய்யும். வழி தெரியாத காணாமல் இருக்கும். எதை பார்த்தாலும் கொக்கரிக்கிற மாதிரி இருக்கும். எதை பார்த்தாலும் கேள்வி செய்யாமல், இதை பக்கம் நம்மளுக்கு கவுக்கிற மாதிரி இருக்கும். எதை பார்த்தாலும் இருக்கும். பேசக்கூடிய சக்கரையாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஏதோ காரணத்தை வச்சு நம்மளை திசை திருப்புறாங்கன்னு தெரியும். இதெல்லாம் நம்ம புத்திசாலித்தனமான செயல்களால் தப்பு வழியில் பண்ணுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுட்டு நிதானமாக குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து வளர்க்கணும்னா வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாது. அது எல்லாத்துலேயும் பழக்கப்படுத்தணும். சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வரணும். 4 காசு நீ சேர்த்தா போகாது,
அது சொத்து கொடுத்தா போகிறது. நம்ம சொத்துக்களை எப்படி கையாள தெரிய வரணும். எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் பணம் மற்றும் பிரதானம் இல்லை. வாழ்க்கையில் நெறிமுறைகள் கடைபிடிக்கிறதுல நன்னா இருக்கிற அமைப்பில் இருக்குது. இந்த தொழில் ஸ்தானம் நன்னா சொல்லப்படும் மேஷத்துக்கு சொல்லி சனீஸ்வரன் கூடயே குருவோடு இருக்கிறதுனால தொழிலும் நன்னா இருக்கும். அந்த மேஷத்துக்கு உண்டான அமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நன்னா இருக்கும். 2ஆம் வீட்டில் ராகு இருக்கானே பரவாயில்ல. அதாவது இப்படி தான் இருப்பான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை. நம்ம எப்படி சுதாரிக்கணும் நமக்கு வழி தெரியும். அதனால் நமக்கு ராகு இருக்கணும் ஒரு பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் இப்படி தான் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் குடும்பத்தில் தட்டின்னு போனோம் ஒருத்தருக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னா அந்த மாதிரி அமைப்பில் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கேதுவோடு சம்மந்தப்பட்ட அந்த முதல் நாள் பிறக்கிற நாள் அன்றைக்கி கேட்டையில் முதல் நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறார். அப்புறம் அடுத்தது உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் சந்திரன் போவார். இப்படி போயிட்டு இருக்கும். சந்திரன் பொறுத்த வரைக்கும் கோச்சார ஒரு நாள் 2 நாள் நம்ம பெருசாக எடுத்துக்கல. மாதத்தில் இருக்கும்போது சொல்கிறதுங்க. அதனால் அந்த மேஷத்துக்கு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் சூரியன் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா எதுவுமே ஒரு கணக்கு போட்டு தான் வச்சுருக்கான் பகவான். இந்த 1, 5, 9 போது எதுக்காக என்னத்தை கொண்டு வந்துருக்கா, எதை இன்வெஸ்ட் பண்ண போகிற, எப்படி சம்பாதிக்க போகிற, எப்படி இருக்க போகிறது பூர்வ குணத்துலேயே அமைங்கி போச்சு. நம்ம தலைவர் செவ்வாயும் அவங்க கூடயே இருக்கார். ரொம்ப ஹேண்ட் இன் க்ளோஸ் தான் 2 பேரும். அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆக்ரோஷம் கோபதாபங்கள் வரத்தான் செய்யும். உடனடியாக ஒரு காரியம் ஆகாது. அது இழுபடியே தான் இருக்கும். அதை புத்திசாலித்தனம் பண்ணிட்டு செயல்பட்டான்னா பொறுமையோடு இருந்தாங்கன்னா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நோய் நொடி வாட்டம் காரணம் என்னென்னா சமுதாயத்தில் இப்படி இருக்கிறதுனால இல்லை. நமக்கு மனக்லேசம் வரும். நமக்கு எல்லாமே நெகட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். மனக்கொழுமுறல் குளைச்சல் சிந்தனை தெளிவு இல்லாமல் இருக்கிறது. இதனால் உடம்பு நேரத்துக்கு ஆகாரம் சாப்பிட்றது என்னெல்லாமோ சாப்பிட்றது. அப்புறம் இதுதான் சாப்பிட்றது கிடையாது. எந்த வகை என்று காலம் கரைமுட்டு சாப்பிட்றது. கண்ட மருந்தெல்லாம் சாப்பிட்றது. வியாதியே வரல, வாதி வந்த மாதிரி சொல்லி ஒரு அமைப்பில் கொடுத்து டாக்டர்கள்லாம் மருந்து கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் புண்ணாக்கிடுவாங்க. இதெல்லாம் அதுக்கு ஆகாரங்கள் இப்படியே போயிடுறது நாசமாக தான் போகும். புதுசாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது வரப்போகிறது வந்தது இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தின்னு இருப்பாங்க. அதனால் எது வந்தாலும் நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எதிர்கொள்வானே. இதை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. யாரும் எதையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, காப்பாற்றிக்கிறது முடியாது. ஏன்னா புத்தி எப்போதுமே நம்ம கையில் கொடுக்கவே இல்லை. புத்தியும் மனசும் 2 இருக்குது. நம்ம கையில் எப்போதுமே கொடுக்கல. அது பாருங்கள். அந்த நேரத்தில் எப்படியோ மைண்டு எப்படி செய்யும். நீ என்ன உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்? எதானாலும் ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பகவான் கூடயே இருக்காருன்னு தான் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். நமக்கு பக்கபலம் நமக்கு வேண்டிய ஒருத்தர் இருந்தார்னா எவ்வளோ தைரியம் நம்ம செய்வோம் காரியம். அது மாதிரி அனுகூலமாக செய்யக்கூடிய காலத்தில் குழந்தைகள் படிப்பு இனிமேல் நன்னா இருக்கும். பெண்களுடைய திருமண பாக்கியங்கள் நல்லா அமையும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கர்மஸ்தானத்தில் குருவும் சேர்ந்துடுறாரு. அதனால் நிச்சயமாக தடைப்பட்ட படைப்பட்ட காரியங்கள்லாம் போஸ்ட்போன் பண்ணாத இனிமேல் அழகாக முடிச்சுருங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாத அமைப்பு நன்னா இருக்குது. அதே மாதிரி தொழில் ஸ்தானமும் நன்னா இருக்குது. ஜீவனஸ்தான் நன்னா இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய 3ஆம் வீடு சொல்லக்கூடிய புதன் நன்னா செயல்படுறாரு. அதனால் எதுக்கும் ஒரு குறைச்சி இல்லாமல் நமக்கு பாக்கியங்களை அவனே கொண்டு கொடுக்குறான். நம்ம தான் குழப்பிண்டு நிம்மதிட்டு போய் எப்படி திசை மாறி போகிறத கொஞ்சம் விட்டுட்டு நிதானமாக செயல்பட்டோன்னா எல்லா காரியம் முடிச்சிடலாம். இந்த மாதம் கடன் உபாதை இருக்குமே. ஏகப்பட்ட வீடு கட்டி எல்லாமே பாதி இன்னும் போய் கிடக்கு. ஏகப்பட்ட நிலைமையில் அந்த வீடெல்லாம் வாங்கிட்டு கடன் முடிக்க முடியாத கட்டிட்டு இருக்கோம். இன்ஸ்டால்மெண்ட்டே கட்ட அவஸ்தை போய் தெருவில் போய் நிற்கிற அளவுக்கு அந்த இருக்கிறதையும் போய் பாழாகி கடன் மட்டும் நிற்கிறது. நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரே புலம்பல் தான். அகலக்கால் எப்போதுமே வைக்கிறதுக்கு முன்னாடி சுதாரிச்சின்னு வரணும். எப்போதுமே சுதாரிக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்ததுன்னா அது தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். உடனடியாக வேணுன்றதுக்காக அகலகால வச்சுட்டாங்கன்னா பிரச்சனைகள் தான் ஆகும். இந்த பிரச்சனைகள்னால் நம்ம ஒரு தீர்மானத்துக்கு கூட்டு முயற்சியில் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. அவசரப்பட்டுன்னு ஏதோ அந்த நேரத்தில் பணம் வந்ததுக்காக போட்டு முடக்கும் போது இந்த மாதிரி அமைப்பில் முடைக்கினேன்னா அதுவும் ஃப்ளாட்டில் முடக்கிட்டேன்னா பணம் கட்டலைன்னா போச்சு. அதனால் தினமணி பேப்பரில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த பின்பக்கத்தில் ஃபுல்லாக ஃப்ளாட்டு எல்லாம் ஏலத்துக்கு விடுறான் போட்டு மனசு அப்படியே நொந்து போயிட்டான். எத்தனை பேர் சம்பளத்தில் மாத சம்பளத்தில் வாங்கிட்டு இருப்பாங்க. அங்கங்கே புரட்டி போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அது ₹1 ₹2 இல்லை பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா ஒரு பிஸ்னஸ் வியாபாரி கொண்டா கூட அவனுக்கு வியாபாரத்தில் போட்டு கொண்டு வந்துடலாம். தனிப்பட்ட ஒரு வீடு இன்கமே ஏர்ன் பண்ணாத அந்த வீடு அதில் போய் இன்வெஸ்ட் ஆனால் எவ்வளோ வர முடியுமா? அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இனிமேல் நிலவை மாறிடம் உங்களுக்கு சுதாரிக்கூடிய காலம் வந்துடுத்து. மன வலிமையை உண்டாக்குவாங்க. அந்த கொடுக்கும் இந்த அமைப்பில் இருக்கும்போது நஷ்டங்கள்லாம் தவிர்த்து லாபத்தை சம்பாதிக்க முடியும்.
திருப்பி இழந்ததை மீட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. இதுவே பெரிய தெம்ப டானிக்காக இருக்கும் இந்த மாதம், இந்த ஆவணி மாதத்தில் என்று சொல்லி நான் அமைதி விடுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.